வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். ஏழை மற்றும் விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கில் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். இன்று ஹரித்வாரில் உள்ள குருகுல் கங்ரி பல்கலைக்கழகத்தில் வேதம், விஞ்ஞானம் மற்றும் சமஸ்கிருதம் தொடர்பான 3 நாள் விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினார். ஏழை மற்றும் விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இளையோரின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் பல்வேறு சாதனைகள் படைத்த விளையாட்டு ஆணையத்தைச் சேர்ந்த தடகள வீரர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் அதிக அளவு இந்தியா பதக்கங்களை வென்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவான கேலோ இந்தியா திட்டம் இளையோரின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கில் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் உத்தண்டியூரில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இன்றைக்கு கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதில் 18 தொழில் பிரிவினர்கள், குறிப்பாக அந்த ஆசாரியார், தங்கம் செய்கிறவங்களாகட்டும் அல்லது இரும்பு செய்கின்ற ஆசாரியாராகட்டும் அல்லது ஒரு பொருளை கைவினையோடு செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய மண்பாண்ட தொழிலாளர்கள், இப்படி ஒரு 18 தொழிலாளர்கள் தொழில்களை அதில் மையப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்த விஸ்வகர்மா திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே போல் தெருவார வியாபாரிகள் பலன் பெறுவதில் ஸ்வயநிதி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம், சுய உதவி குழுக்களுக்கான கடன் வாங்கும் திட்டம், இப்படி இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக, இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த சமூக நலன் சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மற்றும் தண்டேவாடா மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும்.
को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் சாத்துப்பாளையம் மற்றும் காட்டுப்புத்தூர் கிராமங்களில் இந்த யாத்திரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனளித்ததாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். என் பெயர் ஜெயந்தி. நான் சாத்துப்பாளையம் பஞ்சாயத்துல வசிக்கிறோம். நாங்க இந்தியன் வங்கியில மாடு லோன் வாங்கி இருக்கிறோம். அதோட KCC வகையில 14,000 மாடு பராமரிப்பு லோனும் வாங்கி பயனடைஞ்சுக்கிறோம். ஊர்ல சாத்துப்பாளையம் பஞ்சாயத்துல போஸ்ட் ஆபீஸ் இந்தியன் பேங்க் முகாம் போட்டாங்க. மோடி அரசின் முகாம் நடைபெற்றது. அதில் நாங்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தோம். என் பேர் விமலா. சாத்துப்பாளையம் போஸ்ட் ஆபீஸ்ல பொன்மகள் திட்டத்தை நான் என் மகளுக்காக ஓபன் பண்ணி அதனால பலன் அடைஞ்சிருக்கிறேன். இந்த திட்டத்தை பிரதமர் மோடிக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாம் எங்க ஊருக்கு வேன் மூலியமாக தெரிவிச்சாங்க. இதனால எல்லாரும் பலன் அடைஞ்சாங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பாரபட்சமின்றி நிதி வழங்கும் மத்திய அரசை திமுக குறை கூறுவது ஏற்புடையதாக இல்லை என்று தமாக தலைவர் திரு G.K. வாசன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முன்னெச்சரிக்கை பின்பற்ற தமிழக அரசு தவறிவிட்டது என்றார். மழை பாதித்த பின்னரும் தமிழக அரசு கடமையை முறையாக செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு நிச்சயம் வழங்கும் என்றும் திரு G.K. வாசன் தெரிவித்தார். தில்லி மருத்துவமனைகளுக்கு தரமில்லாத மருந்துகளை விநியோகம் செய்தது தொடர்பான புகார்கள் குறித்து CBI விசாரணை செய்ய துணைநிலை ஆளுநர் திரு V.K. சக்சேனா பரிந்துரை செய்துள்ளார். இது தொடர்பாக தலைமைச் செயலருக்கு அனுப்பியுள்ள குறிப்பில் மருந்துகளின் தரம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் அவை தரமற்றவையாக உள்ளது கவலையளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு இதுபோன்ற மருந்துகள் தரப்படுவதாகவும் திரு சக்சேனா தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் காலை வேளைகளில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 406 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக தீப்தி சர்மா 78 ரன் எடுத்தார். ஆஷ்லி கார்ட்னர் அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக இந்தியாவின் ருத்துராஜ் கெய்க்வாட் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு மாற்றாக அபிமன்யு ஈஸ்வரன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியனில் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. இதேபோல தென்னாப்பிரிக்கா A அணிக்கு எதிரான 4 நாள் கிரிக்கெட் போட்டியில் காயம் காரணமாக ஹர்ஷிப் ராணாவும் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சன்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் அபிமன்யு பட்டம் வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்ற இப்போட்டியில் 10வது சுற்று முடிவில் கூடுதல் புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். வெசர் கெப்சோ செஸ் போட்டியில் இந்தியாவின் வேதந்த் பனேசர் பட்டம் வென்றார். புடாபெஸ்டில் நடைபெற்ற இப்போட்டியில் 6 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஷாஜா எமலப்பள்ளி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். ஏழை மற்றும் விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கில் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.